ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபைண்டிவுலா பேசுகிறேன். மே 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசி இது வரைக்கும் குருவின் பார்வையில் நீங்கள் இருந்தீங்க. ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலி குரு பலன் உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுது. ஸோ அதில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. இப்போ 6இல் குரு மறையிறாருங்க. சரி, குரு மறைஞ்சார்னா என்ன பிரச்சனையை தருவார் அப்படின்னா, இதில் பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களில் முதல்ல நம்ம பார்ப்போம். நல்ல விஷயங்களில் 6ஆம் இடம் என்பது வேலை. ஒரு நிறுவனத்தில் போய் நம்ம வேலை செஞ்சால் அடிமை வேலை 6, சொந்தமாக தொழில் பண்ணால் 10. அப்போ 6ஆம் இடம் என்ன பண்ணுவார்? வேலையை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அலைஞ்சி திரிஞ்சு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பாருங்கள் நல்ல வேலை கிடைக்கும். அது 10,000 சம்பளமாக இருக்கட்டும், 1,00,000 சம்பளமாக இருக்கட்டும், வேலையை அடிப்படை வேலையை கொடுப்பார். ஆனால் அந்த வேலையில் என்ன ஆகும் தெரியுமா? பகையை உருவாக்குவார், சண்டையை உருவாக்குவார். நீங்கள் ஒன்று பண்ண போய் மற்றவங்க வேற ஒன்று பண்ணி அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸை உருவாக்குவாங்க. உங்களை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது நம்ம அந்த வேலையில் ஈகோ கிளாஷ் ஆகும். அதை மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வேலை கிடைப்பது உறுதி. பணம் மாத வருமானம் கண்டிப்பாக வரும். அந்த பணம் வரக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் கூட வரும். 6இல் இருக்கிற குரு அதை தான் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சீராக லைஃப் போயிட்டே இருக்கும், ஜாலியாக போயிட்டே இருக்கும்னு நினைப்பீங்க. அங்கே ஒரு குட்டு வைப்பார். அதுதான் 6இல் மறையக்கூடிய குரு. அடுத்ததாக தொழில். இப்போ தொழில் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? தொழில் விஷயங்களில் நல்ல டெவலப்மெண்ட்டு நிச்சயம் உண்டுங்க. ஏன்னா இவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். குரு எங்கே பார்ப்பார்? துலாம் வீட்டை பார்ப்பார். அப்போ துலாம் வீட்டை பார்க்கக்குள்ள உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 10ஆம் இடம், இந்த துலாம் வீடுன்னு வரும். சரிங்களா? மகரத்துக்கு 10ஆம் இடம் துலாம். துலாம் வீட்டை குருபவன் 5ஆம் பார்ப்பார். அப்போ பார்க்கக்குள்ள நிச்சயமாக தொழிலில் டெவலப்மெண்ட்டு உண்டு. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் காய்கறி கடை வச்சுருக்கீங்களா, இட்லி வியாபாரம் பண்ணுறீங்களா, ஆட்டோ ஓட்டுறீங்களா, ரிக்ஷா ஓட்டுறீங்களா, ஸோ எந்த வியாபாரம் நீங்கள் பண்ணாலும் சரிங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, துணிமணி கடை வச்சுருக்கீங்க, எது பண்ணாலுமே இது எல்லாமே நான் துலாமோட கனெக்டிங் பண்ணுறேன். அப்போ துலாம் இது எல்லாமே அங்கே அடங்கி இருக்குது. உணவு முதல் உற்பத்தி, பெரிய உற்பத்தி வரைக்குமே இதில் துலாம் வரும். அப்போ தொழில் டெவலப்மெண்ட்டு நிச்சயம் உண்டு. பயப்படாதீங்க. 6இல் குரு இருக்குள்ள தொழிலில் வளர்ச்சி உண்டு. தொழில் வளர்ச்சின்னா என்னங்க? பணம் வந்துடும். இதில் என்னென்னா தொழிலில் பகை அதிகமாகும். நார்மலாக மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பகை அதிகமாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பகை அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அகலகால் வைக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பணம் கண்டிப்பாக ரொட்டேஷனுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் காதல் கல்யாணம். காதல் கல்யாணத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க, பிரச்சனையை பண்ணுவாங்க. ஸோ 6ஆம் இடத்துல குரு மறையக்குள்ள என்ன ஆகும்னா, நான் சொன்னேன் இல்லையா, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் மானே தேனே பொன்மானேன்னு பேசினாலும் நீலாம் என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. ஸோ இதில் காதலில் நிறைய பிரேக்கப் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் சரிசமமாக நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும்னு சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு ரெட்ரோவில் போவார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இந்த காதலில் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகக்கூடும். அதுக்கப்புறம் கல்யாண விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் குரு தனது 2ஆம் பார்வை, அதாவது கும்பத்தை பார்ப்பார். சரிங்களா? 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குருவின் பார்வை 9ஆம் இடம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு கும்பத்தை பார்ப்பார். அப்போ பார்க்கக்குள்ள கல்யாண விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடும். தாமதமான கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். செகண்ட் மேரேஜ் ஆல்சோ கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். 2ஆவது மேரேஜ் தான் சூப்பராக இருக்கும், அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லிட்டோம், தொழில் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு, தொழில் டெவலப்மெண்ட் உண்டாகக்கூடும். இந்த தடவை மழை கண்டிப்பாக அதிகமாக உண்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மே மாதத்துலேயே நிறைய மழை வந்திருக்குன்னா, அப்போ நீங்கள் 3 மாதம் 4 மாதம் நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று வரக்குள்ள கண்டிப்பாக மகர ராசிக்கார விவசாய மக்களுக்கு தஞ்சை புஞ்சை நிலங்கள் நிச்சயமாக நல்லாவே இருக்கக்கூடும். மகசூல் வசூலிக்கப்படும், நிறைய பணம் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடையில் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு 6இல் வரக்குள்ள டெவலப்மெண்ட் உண்டு, முக்கியமாக விவசாய தொழிலில். அதுக்கு அடுத்ததாக வெளிநாட்டு பயணத்தில் இது நம்ம சொல்லிட்டோம் இல்லை, வேலையை கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும், லோக்கலில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அப்போ வேலையை கொடுப்பாரு. வெளிநாட்டு பயணம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாமே குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு பண்ண போகிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. 12ஆம் இடம் தனுசு, அதாவது மகரத்துக்கு பின்னாடி வீடு தனுசை தன்னுடைய 7ஆம் பார்வை பார்க்க போகிறாரு. அப்போ வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இங்கெல்லாம் வேலை செய்கிறீங்களா, இடமாற்றம், பொருளாதார மாற்றம் எல்லாமே கொடுக்க போகிறாரு. ஸோ குறிப்பாக தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏஷியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய துபாய்,
சிங்கப்பூர், ஸோ மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து குறிக்கும். ஸோ அந்த மாதிரி நகரங்களில் வேலை கிடைக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் குரு பகவான் பார்வையிட்டதுனால கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெளிநாட்டு கனவு நிச்சயம் உண்டாகக்கூடும் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில். அதுக்கடுத்ததாக படிப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடையை கொடுப்பாருங்க. 6ல் குரு மறைவுக்குள்ளே என்ன ஆவீங்க, ஸ்லோவாக நீங்கள் படிப்பீங்க. அதில் மட்டும் கண்டிப்பாக அலாரம் வச்சு எழுந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். நீட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பரேஷனோட போங்க. அதில் கண்டிப்பாக ஒரு கொலாப்ஸ் வந்து வரக்கூடும். அதனால் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும். இப்போ எக்ஸாமுக்கு வந்து போகல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல, குருவின் பார்வை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் 6ல் மறைவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவமானத்தை ஏற்படுத்துவார் படிப்பில். அதை மட்டும் கவனமாக இருங்க. அண்ட் தென் வந்து வீடு வாகனத்தில் லோன் கிடச்சி தான் வீடு கட்டுவீங்க. அதில் அலைச்சல் உண்டாகணும். வாகனத்தில் கண்டிப்பாக வாகனம் செலவு வைக்கும். அதே டைமில் வாகனத்தில் கவனம் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதில் உத்திராடம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்க குருவுடைய கனெக்டிங்கில் இருந்தீங்கன்னா, ஒன்று குரு தசை போகுது, இல்லை வந்து குருவின் பார்வையில் வந்து புத்தியோ போகுதுன்னா, இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வீடு வாகனம்லாம் வந்து குரு நல்ல ஸ்தான பலத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குள்ள இந்த 6ல் குரு வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடந்து வந்துடும். வாகனத்தில் செலவு கொஞ்சம் வைக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது உடல்நிலை பாதிப்பில் தான் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு குழந்தை விஷயங்களை தாமதப்படுத்துவார், நிறைய செலவு பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து மருத்துவ செலவு அதிகமாக பண்ணணும், கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் அப்படின்றத சொல்கிறேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் இது 2-3 விஷயங்கள் தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு எவ்வளோ சார் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி 75% 75% நல்லதுங்க, சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல 25% டேமேஜ் பண்ணுவார். டேமேஜ்னால் இந்த 6ல் மறையுது. அப்போ நச்சுன்னு 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு வரக்குள்ள 4 விஷயங்களில் கவனம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் ஓட்டும் போது நைட் ட்ராவல் கவனமாக இருங்க. 6ல் குரு வரக்குள்ள உடல்நிலையில் பாதிப்பு, முக்கியமாக வயிறு உபாதைகள், வயிறு பிரச்சனைகள், அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுப்பாரு. உடல்நிலையில் கவனம் செலுத்திக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வரக்குள்ள தேவையில்லாத இந்த கல் வர்றது, உடம்புல கல் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வந்து 6ஆம் இடம் மறைந்து கொடுக்கும். அதை வந்து கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை விஷயங்களில் சொன்னோம் இல்லையா, குழந்தை விஷயங்கள்லையும் குரு மறையக்குள்ள அதில் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வரும். அதில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து பார்க்கல, பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் குரு. அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லிட்டோம். ஒரு பார்வை தாங்க சிறப்பாக வேலை செய்யும். 5, 7, 9 இப்போ இந்த இடத்துலாம் பார்க்கல நமக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. சுப செலவுகளும் உண்டு. ஸோ அதே டைமில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். 9ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் விஷயங்கள் சூப்பராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. குருவுடைய ஸ்தலங்கள் திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் 3 ஸ்தலங்களுக்கு போடுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள குருஸ்தலம், அதாவது சிவன் கோயில் போய்ட்டு நெய் தீபம் போடுங்க. நவகிரகத்தில் உள்ள குரு வந்து வாங்கிட்டவங்க வியாழக்கிழமை. ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் வாங்குவதில் மட்டும் கவனமாக இருங்க. எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.